அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக தொண்டர்கள் எதிர்பார்க்கும் கூட்டணி விரைவில் அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். நாம் அனைவரும் ஒன்றாக செயல்பட்டு நல்லது செய்ய வேண்டும் என்றும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் 2 நாள் சுற்றுப்பயணம் செய்ய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேற்று விமானம் மூலம் சேலம் வந்தார். இங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு தரப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை தருமபுரியில் நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொண்டார். பின்னர் 2 மணி அளவில் சேலம் மாவட்ட எல்லையான தொப்பூர் பகுதியில் அவருக்கு உற்சாக வரவேற்பு தரப்பட்டது. இதன் பின்னர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட மேடையில் ஏறி அவர் சிறப்புரையாற்றினார். அப்போது நீங்கள் அனைவரும் எதிர்பார்க்கும் கூட்டணி விரைவில் அறிவிப்பேன் என தெரிவித்தார். இதனை கேட்டு தொண்டர்கள், நிர்வாகிகள் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். இதன் பின்னர் அவர் தொடர்ந்து பேசும்போது தமிழகத்தில் பல்வேறு பணிகள் முடங்கி கிடக்கிறது. திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்த அனைத்தும் நிறைவேற்றவில்லை. தற்போது பல்வேறு குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும், இதற்கு பொதுமக்கள் தயாராகிவிட்டனர் என சிறப்புரை ஆற்றியிருக்கிறார். தொடர்ந்து அவர் மேச்சேரி மற்றும் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார்.